இந்த வீடியோவில் நம்ம எம்வி எல்ட்ரோ சிஸ்டம்ஸ் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ ஜூலை 30 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் 290 கோடி. ஸோ சின்ன இஷ்யூ சைஸில் தான் வராங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். ஸோ திரட்டப்படும் 290 கோடியும் கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் போய் சேரப்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம யூஸ்வலாக பார்க்குற மற்ற ஐபிஓஸ்க்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே QIB கோட்டாக்கு 75% வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இங்கே ரீட்டைல் கோட்டாக்கு 10% தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, யூஸ்வலாக வந்து ரீட்டைல் கோட்டாக்கு 35% அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாவில் நல்ல வரவேற்பு இருந்தால், இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாவில் அலாட்மெண்ட் வந்து மிக மிக டஃப்பாக இருக்கும். ஏன்னா வெறும் 10% தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போது இவங்களோட பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவங்க ட்ரெயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதா இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. ரயில்வே கோச்சஸ், மெட்ரோ ட்ரெயின்ஸ்க்கான எலக்ட்ரிக்கல் பேனல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ட்ரெயின்ஸ்க்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதா இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. இப்போது இந்த ஐபிஓக்கு எதுக்கு இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ்க்கு 180 கோடி வந்து திரட்டப்படும் நிதியில் வந்து பயன்படுத்த போகிறாங்க. புதுசாக வந்து ரயில்வே பவர் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து 21 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த ஐபிஓட அப்ஜெக்டிவ். திரட்டப்படும் நிதியை இதுக்கெல்லாம் தான் பயன்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸையும் குயிக்காக பார்த்துடலாம். இப்போ 2024 to 2026 ஃபினான்ஷியல் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ரெவன்யூ பார்க்கலாம். ஸோ ரெவன்யூவில் 2025 ஃபினான்ஷியல் இயரில் 64 கோடியாக இருந்த இவங்க ரெவன்யூ 2026 ஃபினான்ஷியல் இயரில் 49.79 கோடியாக இருக்குது. ஸோ ரெவன்யூ வந்து ட்ராப் ஆகிக்கிறதுனால பார்க்க முடியுது. ப்ராஃபிட்டுமே அதே மாதிரி தான். ஸோ பாஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸில் இல்லாமல் இருந்தாங்க. பெரிய ப்ராஃபிட் இல்லைனாலும் லாஸில் இல்லாமல் இருந்தாங்க. பட் ஃபினான்ஷியல் இயர் 2026 12 கோடி வந்து லாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எபிடாவும் வந்து பார்த்திங்கன்னா 2026 ஃபினான்ஷியல் இயர் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கடன்களும் பார்க்கலாம். ஸோ கடன்களும் வந்து பார்த்திங்கன்னா 2026 ஃபினான்ஷியல் இயரில் கணிசமாக உயர்ந்திருக்கு. 25 ஃபினான்ஷியல் இயரில் 27.5 கோடியாக இருந்த இவங்க ரெவன்யூ 2026 ஃபினான்ஷியல் இயரில் 49.89 கோடியாக வந்து உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த 2026 லாஸுக்கு மிக முக்கிய காரணங்களாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இவங்களோட ரெவன்யூ ட்ராப் ஆகிருக்கிற ஒரு விஷயம், இவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸுக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பாரோயிங்ஸும் வந்து உயர்ந்திருக்கு, நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டும் அதிகரிச்சனால வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து இந்த 2026 ஃபினான்ஷியல் இயரில் இவங்க லாஸ் போஸ்ட் பண்ணதுக்கான காரணங்களாக இருக்குது. ஸோ இவங்க கீ பேராமீட்டர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ROE எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஆல்மோஸ்ட் 1.8 இருக்குது. பேட் மார்ஜின் எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் வைஸில் பார்த்தா இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஐபிஓவில் லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து ஹையராக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு GMP இண்டிகேட் பண்ணுது. பட் இது நம்ம உறுதியாக வந்து இதே லிஸ்டிங்கின் தரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. தற்போது வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆன பின்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது வந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இது ஏன் ஹையர் GMPயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஆனால் இங்கே சில விஷயங்களை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே QIB கோட்டா அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் போர்ஷன் குறைவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செபி ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே 75% வந்து QIB கோட்டாக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, இந்த ஐபிஓ முழுக்க வந்து QIB கோட்டாவை தான் நம்பி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ QIB கோட்டாவில் வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த QIB கோட்டாவில் வருவாங்க. ஸோ இவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சா மட்டும்தான் இந்த ஐபிஓவில் நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் கோட்டா அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுனா கூட வந்து இதில் ஐபிஓவில் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, GMP ட்ரெண்ட் ஹையராக இருந்தால் கூட சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கணும். மேபி GMP வந்து டைம் டு டைம் வேரி ஆகும். ஒரு நாள் புவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுன்னா இந்த ஐபிஓட லிஸ்டிங்கும் வந்து அது வெகுவாக பாதிக்கலாம். ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ GMP ஹையராக இருக்குங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணான்னு சொல்லி நீங்கள் யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். அப்கமிங் டேஸில் வந்து ட்ராக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. முக்கியமாக வந்து இந்த QIB கோட்டா வந்து பார்த்திங்கன்னா Day 3 தான் வந்துட்டு அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கனால Day 1 Day 2 இந்த ஐபிஓக்கு பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் ஆகாமல் கூட போகலாம். அதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ட்ராக் பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கான வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஓ கூட 2 IPOs வருது, அதுக்கான கம்பேரிசன் வீடியோவும் போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான கம்பேரிசன் வீடியோவும் போட்டலாம். இப்போ என்னோட வெரிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்ம் கன்சிடரேஷனில் இந்த ஐபிஓ வைக்க வேண்டாம். ஸோ லிஸ்டிங் எயின்காக கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கூட எந்த அளவுக்கு QIB கோட்டாவில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது
போன்ற விஷயங்களை பார்த்துட்டு லிஸ்டிங் கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வேளை வந்துட்டு பெரிய செல்லிங், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக செல் பண்ணும்போது பெரிய இஷ்யூ வராது. அதே QIBயில் வந்து ஆகும்போது வந்து ப்ரெஷர் செல்லிங் அதிகமாக இருந்துச்சுன்னா, GMP ஹையராக இருந்தால் கூட இந்த IPOவில் இது லிஸ்டிங் கெயின் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, GMP அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அதனால் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.